தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி காட்சி வழிபாட்டின் வாயிலாக ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையை எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் கடைபிடிக்கும்படியாய் இந்த நாளிலும் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், திருமறை வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றதாய், இன்னும் உம்மோடு நெருங்கி சேர்வதற்குரிய கிருபைகளை தருகின்றதாய் இருக்கட்டும். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களுடைய இல்லங்களிலே எங்களை ஆட்கொண்டு இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தி இந்த வழிபாட்டின் தொடக்கமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 45வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 45. மகிழ்ச்சி ஓய்வு நாளே, பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நல் நாளாம். பாமாலை 45. மகிழ்ச்சி ஓய்வு நாளே, பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மா பாக்கிய நல் நாளாம். மாந்தர் குலம் இந்நாளில் சேர்ந்து பாழ்வனாந்தரத்தில் நீ திவ்ய புத்திரியா, ஒன்று மோட்சம் நோக்கும் விஸ்காசிகரமா, ஆயமை மூசி பாற்றும் நலன்பாம் நாளிது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் புத்துயிர் நாளிது. செல்வோம் புத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே, மெய்பக்தர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே, பிதாசுதன் சுத்தாவி எம் ஸ்தோத்திரம் பெறுவே, சபையின் நாமம் கீதம் திரியேகரே ஏற்பே. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி தந்தையாக்கிய கடவுள் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயம் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய திருமுன்னிலே நம்முடைய பாவங்களை உணர்வோம். நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே பாவங்களை அறிக்கை செய்வதற்காக நம்மை மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே தாழ்த்துவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு துணையாக பாமாலைகளில் 292வது பாமாலை, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரை வந்தேன் என்ற பாமாலையிலே ஒரு சில சரணங்களை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நான் பாவிதானா, நாளும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன், நான் பாவிதான், மாபயத்தான் திகைத்து பாவபாரத்தான் அமிழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், அன்பாகனே நீங்காத் தடைகள் நீக்கினீர், உமக்கு சொந்தம் ஆக்கினீர், என் மீட்பரே வந்தேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர்களாக பாமாலைகளிலே 356வது பாமாலை, களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார் என்ற பாமாலையில 2 சரணங்களை பாடி பாவ மன்னிப்பின் உறுதிப்பாட்டை சுதந்திரித்துக் கொள்வோம். நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார், அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே எப்பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் நிற்க வல்லோர், நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், அதால் நித்திய ஜீவனுண்டாம். பற்றும் இழையே தம்பல்ல கரத்தால் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நாம்
ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வின் உறுதிப்பாட்டை தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய திருவார்த்தைகளை படிக்க கேட்போம். இந்த நாளில் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான திரு வசனம் தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 4 தொடங்கி 11 முடிய படிக்கிறேன். யோவான் 21:4 முதல். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்படாததினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்பதே. ஆண்டவர் தாமே திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இறைமக்களாக நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தின் நிறைவு ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை துதித்து போற்றி புகழ்ந்து பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனை
எத்தனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். உன்னதமானவரே உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கு மகிமை.
என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கு மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah, 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 அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் நிறைவு ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல், ஆண்டவரே ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெற முடியாமல், நாங்கள் இல்லங்களில் இருந்து காணொளி காட்சிகளின் வாயிலாக ஆண்டவரே ஆராதனைகளிலே பங்கு பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல வாய்ப்பிற்காக, நல்ல கிருபையின் எத்தனங்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் தங்கி இருக்கிறதான இந்த சூழ்நிலைகளிலே எங்களோடு கூட நீர் வாசம் செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின தயவிற்காக ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே உம்முடைய கிருபையினாலே, இரக்கத்தினால், உண்மையினாலே இந்த மாதத்தை நிறைவு செய்வதற்குரிய நல்ல கால சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வேத வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கொரோனா என்ற வைரஸின் மூலமாய் பாதிக்கப்பட்ட உலகளாவிய சூழ்நிலையை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. தமிழகத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய பட்டணங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வியாதியும் வேதனையும் பொல்லாப்பும் நீங்களாக்கி உம்முடைய ரத்தத்தின் மூலமான பாதுகாப்பை இம்மட்டும் தந்து வழிநடத்தின ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் செபிக்கின்றோம். விரைவில் விடும் திரும்பத்தக்கதாக, பரிபூர்ண சுகம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இல்லங்களிலே பாதுகாப்போடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் தீங்கு அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதவாறு, வாதை அந்த கூடாரங்களை தாக்காதபடிக்கு கர்த்தருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே பூசுவீராக. சங்காரக்காரன் அணுகாதபடி கடந்து போகத்தக்கதாக, விக்கினங்கள் அணுகாதபடி கடந்து போகத்தக்கதாக, பொல்லாப்பு அணுகாதபடி கடந்து போகத்தக்கதாக கர்த்தருடைய தெய்வீக பாதுகாவலை தாரும். ஆண்டவரே, தூதர்கள் மூலமான பாதுகாப்பு, கேருபீன்கள், சேராபீன்கள், சுடரொளி பட்டயங்கள் மூலமான பாதுகாப்பு இந்த நாட்களில் எங்களுக்கு அவசியம் தேவை. ஆண்டவரே, இரத்தத்தின் மூலமான பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் சுவாமி. அதனை நிறைவாய் தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து பாதுகாப்பு பராமரிப்பை எங்களுக்கு தாரும். எங்களுடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கரத்திலே கொடுக்கிறோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலேயும் ஆண்டவரே ஆலோசனை ஞானம் விளங்கத்தக்கதாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பணியில ஈடுபடுகின்ற மருத்துவத்துறை ஊழியர்களுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக, இன்னும் வருவாய்த்துறையில பணியாற்றுகின்றவர்களுக்காக, பல்வேறு துறைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பை தாரும், ஒவ்வொருக்கும் தேவையான பராமரிப்பை தாரும். அன்றாடம் ஆண்டவரை பணி செய்கின்ற ஆண்டவரே வியாபாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த கஷ்டமான நிலைமையிலேயும் வியாபாரத்தின் மூலமாய் கர்த்தாவை மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அதே நேரத்துல இந்த நாட்களில ஏழை எளிய மக்களுக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அன்றாடகம் ஆண்டவரை கூலி தொழில் செய்து வயிற்று பிழைப்புக்காக வழிநடத்தி கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை ஒரு மாத காலமாக வேலைக்கு செல்ல முடியாமல், கூலியை பெற்றுக்கொள்ள முடியாமல், பொருளாதாரத்தில் நலிவடைந்து சேதமடைந்து சிதைந்து போயிருக்கின்ற மக்களை கண்ணோக்கி பாருமாயா. பசியினாலே பட்டினியினாலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே உடைய இரக்கமுள்ள கண்களினாலே நோக்கி பார்ப்பீராக சுவாமி. அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கும் சுவாமி. விரைவிலே அவர்கள் ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ள, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான காரியங்கள் கிடைக்கத்தக்கதாய் நாங்கள் செபிக்கிறோம் 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 சுவாமி. விரைவிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் தேசத்தை விட்டு கடந்து போகும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாட்டை விட்டு கடந்து போகும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண ரத்தத்தின் மூலமான விடுதலை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை விரைவிலே உண்டாவதாக உண்டாவதாக சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல செய்திகளை அரசாங்கத்தின் மூலமாய் நாங்கள் விரைவிலே கேள்விப்பட எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் இந்த காவலி காட்சியில, இந்த ஜெப நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் வீடுகளில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். பரிபூர்ண நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாட்களை, தங்களுடைய திருமண நாட்களை, வீட்டின் சிறப்பு நாட்களை அனுசரிக்கின்ற பிள்ளைகளும் கரத்தில் கொடுக்கிறோம். பரிபூர்ண நன்மையும் கிருபையும் உண்டாகத்தக்கதாக பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மூலமாய் விசேஷித்தமான ஆசரிப்புகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகத்துவமும் மகிமையும் கூட இருப்பதாக, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மிகுந்த அர்ப்பணிப்போடு செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற திருப்பெயர்களே, இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலே, ஆண்டவருடைய திருமறை வசனங்களின் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் சமாதானம் நமக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்க நம்முடைய திருந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்டோம். கிறிஸ்து தன்னுடைய விருந்தோம்பலுக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பின் அடிப்படையிலான சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு சில சிந்தனைகளை உங்களுடைய நினைவில் நிறுத்தி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற
இந்த திருமறை பகுதியானது இயேசுவினுடைய சீடர்கள் மறுபடியுமாய் அவர்கள் கடலுக்கு செல்லுகின்றார்கள். மீன் பிடிப்பதற்காக தங்களுடைய பழைய தொழிலுக்கு அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். ஆனால் அந்த புறப்படுதல் ஆண்டவருடைய சித்தமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏனென்றால் அவர்கள் சென்ற போது அந்த இரவிலே ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை. தொழில் தெரிந்தவர்கள், கடலிலே பல காலமாக அந்த மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து வந்தவர்கள். இயேசு என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பின் அடிப்படையில் இயேசுவின் சீடர்களாய் இந்த 3.5 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் தங்களுடைய தொழிலுக்கு செல்லுகின்றார்கள். ஒன்றுமே அகப்படவில்லை. ஒன்றுமே, அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அந்த சூழ்நிலை அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கின்றது. அவர்கள் திரும்பி வருகின்ற போது கரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே கரையிலே நிற்கின்றதை பார்க்கின்றோம். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியவில்லை. ஆண்டவர் அவர்களை நோக்கி அன்போடு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகின்ற காரியம் ஒன்றுமில்லை. வெறுமை, இல்லாமை, தனிமை, நஷ்டம், கவலை, கண்ணீர், கஷ்டம், இதுதான் இன்றைக்கு மனிதனை பல விதங்களிலே ஆட்கொண்டிருக்கின்றது. பல விதங்களிலே மனித வாழ்வோடு கூட ஒத்துப்போய் கொண்டிருக்கிறது. காலை நேரத்தில் நாம் இருக்கின்ற நம்முடைய நிலைமையிலிருந்து நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் நம்மை பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கின்றது மாத்திரமல்ல, நம்முடைய வெறுமையிலே, நம்முடைய இல்லாமையிலே நம்மை அழைக்கின்ற அந்த ஆண்டவர் நமக்கு முழுமையை தரும்படியாய் விரும்புகின்றார். இந்த வசனத்தில் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த பகுதியிலே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் இயேசு இல்லாத சூழ்நிலை நமக்கு வெறுமையை கொடுக்கின்றது உண்மை. ஆண்டவர் இயேசு இல்லாத சூழ்நிலை நமக்கு இல்லாமையை வெளிப்படுத்துவது உண்மை. ஆனால் எப்பொழுது இயேசு நம் பக்கத்தில் இருக்கின்றாரோ, எப்பொழுது இயேசுனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்றதோ, அல்லது இயேசுனுடைய ஆலோசனைக்கு எப்பொழுது நம்மை உட்படுத்துகின்றோமோ, அப்பொழுது திரளான ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகிமை, ஒரு திரளான ஐஸ்வர்யம் நம்மை ஆட்கொள்ளுகின்றதை நாம் உணர முடியும். ஆண்டவரில் அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாய், ஊரடங்கு உத்தரவின் மூலமாய் இன்றைக்கு நாம் தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வெறுமை, இல்லாமை பல குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்களிலே பட்டினி, உணவு பற்றாக்குறை, உணவு இல்லை, பொருளாதாரம் இல்லை, தேவையான பண வசதி இல்லை, நிம்மதி இல்லை. என்ன செய்வது? திகைத்துக் கொண்டிருக்கின்ற, கலங்கிக் கொண்டிருக்கின்ற, மனம் பேதலித்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறதை இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனையை செவிமடுத்து கேளுங்கள். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கின்ற போது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு உங்களை உட்படுத்துகின்ற போது, ஆண்டவர் கொடுக்கின்ற திரளான ஆசீர்வாதத்தை, எங்கே வெறுமை என்று சொன்னமோ, எங்கே இல்லாமை என்று சொன்னமோ, எங்கே நம்ம கஷ்டம் நஷ்டம் என்று சொன்னமோ, அதே இடத்துல திரளான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். திரளான மகிமையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். திரளான ஐஸ்வர்யத்தின் மூலமான கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு ஒரு அனாதியான அழைப்பு, அபிஷேகம் நிறைந்த ஒரு அழைப்பு, ஆசீர்வாதம் தருகின்ற ஒரு அழைப்பு, ஆலோசனை தருகின்ற ஒரு அழைப்பு. இந்த சின்ன சிந்தனையில ஒரு முழுமையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றதை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து அந்த பகுதியில சீமோன் பேதுரு அந்த வலையை இழுத்து கொண்டு வருகின்றான். அந்த நேரத்தில்
நீங்கள் அங்கே கரையிலே அவர்கள் வந்து இறங்கின போது கரையிலே அவர்கள் பார்த்த காட்சி, அங்கேதான் ஆண்டவருடைய மகிமை விளங்குகின்றது. அன்பானவர்களே, கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இந்த இயேசு சீடர்களிடத்துலதான் கேட்கிறான், ஏதாவது உங்களிடத்துல இருக்குதா என்று சொல்லி கேட்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பலவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி அவர்கள் மீன்களோடு இப்பொழுது வருகின்றார்கள். இங்கு வந்து பார்க்கின்ற போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திருப்தி அடைய செய்கின்றது, அவர்களை முழுமை அடைய செய்கின்றது, அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கின்றது. நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாம் நம்புகின்ற ஆண்டவர், நாம் விசுவாசிக்கின்ற ஆண்டவர், முழுமை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர், திருப்தியான சூழலுக்குள்ளாய் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர், ஒரு நல்ல நிறைவை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க கரையில வந்து அவங்க பார்க்கிற போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அப்பம் இருக்குது, மீன்கள் இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் மீன்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்றார், கேட்கின்றார். அப்போ அவர்கள் அந்த இடத்துல இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். இயேசு வந்து அப்பங்களையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். வெறுமையா இருக்கீங்களா? இல்லாமையில இருக்கீங்களா? கஷ்டத்தோட இருக்கீங்களா? நஷ்டம் அடைஞ்சு போயிருக்கீங்களா? நலிவடைஞ்சு போயிருக்கீங்களா? வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முழுமையை நோக்கி, நிறைவை நோக்கி நான் உங்களை அழைத்து செல்வதை, இந்த அழைப்பை ஏற்று வாருங்கள். ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு ஆழமான அழைப்பு தெரியுமா? ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான அதிசயமான அழைப்பு தெரியுமா? இவங்க கடலுக்குள்ளதான் போறாங்க, மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் போறாங்க. எந்த கடல் இல்லைன்னு சொல்லி இவங்களை வெறுமையா அனுப்பிச்சோம், அதே கடலை இப்ப மீனோட தான் வர்றாங்க. ஆனா இவங்க மீனோட வர்றாங்க, இங்கே ஆண்டவர் அதற்கு முன்னாடியே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து ரெடியா வச்சிருக்கிறார். இந்த கொரோனா வைரஸின் காலம் முடிந்து எப்படி நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள போகிறோம், எப்படி இந்த சமுதாயத்தில் நாம் வாழ போகின்றோம், எப்படி நாம் இந்த சூழ்நிலையை சந்திக்க போகிறோம், திகைப்பு உண்டு, கலக்கம் உண்டு, தத்தளிப்பு உண்டு. என்ன செய்ய போகிறோம்? என்ன பெரிய கேள்வி, பல கேள்விகள். ஆனால் எல்லாவற்றையும் சரியாய் செய்து வழிநடத்துகின்ற ஆண்டவர், எல்லாவற்றையும் முழுமையாய் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர், எல்லா காரியத்திலையும் மிகச்சரியாய் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்வோம். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் கொடுக்கின்ற அழைப்பின் அடிப்படையில நமக்கு தேவைகளை எல்லாம், தேவையானதை எல்லாம் தந்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இந்த நாட்களில் நம்மை ஆட்கொள்ளுகிறதை உணர்வோம். இந்த கடற்கரை என்பது பேதுரு மற்றும் சீஷர்களுடைய தொழில் ஸ்தலம், வேலை பார்க்கின்ற இடம். இன்னைக்கு வேலை இல்லாமத்தான் அநேகர் முடங்கி போயிருக்கிறோம். வேலை இல்லாமத்தான் பொருளாதாரம் இல்லாம முடங்கி போயிருக்கிறோம். வேலை இல்லாததுனால, வேலை செய்கின்ற இடத்துக்கு நம்ம போக முடியாததுனால நம்ம இன்றைக்கு ரொம்ப திகைச்சு போயிருக்கிறோம். ஒருவேளை மாத சம்பளக்காரங்களுக்கு ஏதோ அரசாங்கம் சம்பளம் கொடுத்துறாங்க, அரசு சம்பளம் கொடுத்துறாங்க, அன்றாடம் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன இந்த கேள்விக்குறியோடு இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே, நாம் வேலை பார்க்கின்ற இடத்திலே வந்து நின்று நம்மை முழுமைப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசுவைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். அந்த ஆண்டவரைத்தான் நாம் நம்புகின்றோம். இந்த ஆண்டவர் நாம் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே, அவர் எந்த இடத்துல இருக்கார் அங்கே முழுமை. இயேசு எந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல சந்தோஷம். இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம். இயேசு இருக்கிற இடத்துல குறைவு இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. ஆக இந்த கடற்கரை என்பது அன்றைக்கு அந்த மீனவ மக்கள், அந்த அருமையான இயேசுனுடைய சீடர்களா இருந்தவர்கள் வேலை செய்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே வந்து நின்று அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை முழுமைப்படுத்தினார், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களை முழுமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனை பிடிச்சிட்டு வர்றவங்களே அவங்க தான்.
ஆனா இந்த மீனை இயேசுவினுடைய கரத்திலிருந்து அவங்க வாங்குறாங்க. எப்பேற்பட்ட ஆண்டவர், எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு மகிமை நிறைந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்வோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ஈடு இணையில்லாத உயிர் பெற்றெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இல்லை, வெறுமை, தனிமை என்று சொல்லி நாம் யோசிக்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கின்ற ஆண்டவர், முழுமைப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் வேலை செய்கின்ற ஸ்தலத்துல வந்து நின்று, நம்ம என்னைக்கு வேலைக்கு போறோமோ அந்த இடத்துல அன்னைக்கு வந்து நின்று நம்மை முழுமைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த இடத்துல இன்னொரு புரிந்து கொள்வதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று இயேசு அழைக்கின்றார். இன்னைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, வழிபாடுகள் ஆலயங்களில் நடத்த முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் ஆலயத்திலே சென்று ஆலய வழிபாட்டிலே சாக்கிரமத்திலே பங்கு பெற முடியவில்லை. இது இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய மனக்குறைவு, ஒரு பெரிய மனதில் ஏற்படுகின்ற ஒரு அழுத்தம். அதிலும் குறிப்பாக லெந்து காலத்திலே பெரிய வியாழக்கிழமை சாக்கிரமந்து, ஈஸ்டர் பண்டிகையின் சாக்கிரமந்து, இதெல்லாம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. மாதத்தின் முதல் நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமந்து இல்லாமல் போய்விட்டது. அன்பானவர்களே, வாருங்கள் என்று சொல்லி பலிபீடத்திலிருந்து குருவானவர் கொடுக்கின்ற அழைப்பு திருவிருந்துக்கு வாங்க, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்ற அழைப்பு. அந்த அழைப்பை இந்த பகுதியில இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். ஆழமா விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரத்துல ஆலயத்துக்குள்ள சாக்கிரமத்துல பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படும், வழிபாடுகள் விரைவில் நடக்கும். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அரசாங்கத்தின் ஆலோசனையோடு, அரசாங்கத்தின் முழு ஆதரவோடு நாம் சீக்கிரத்தில் சாக்கிரமத்திலே பங்கு பெறுவதற்குரிய காலங்கள் நெருங்கி இருக்கின்றது. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பை நான் இப்படியாக புரிந்து கொள்கிறேன். சாக்கிரம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள், இதில் பங்கு பெற வாருங்கள். ஒரு மகிமை நிறைந்த ஆண்டவர் இன்னைக்கு சாக்கிரம் இல்லாம, சாக்கிரமத்துல பங்கு பெறாம ஒரு குறைவோட கூட நம்ம இருக்கின்றதை நாம் ஆவியிலே உணர முடிகின்றது. இந்த குறைவையும் நிறைவாக்குகின்ற ஆண்டவர், இந்த குறைவும் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ பற்றுறுதி வாழ்க்கையை முழுமை செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த சாக்கிரம் இல்லை என்ற குறைவும் இல்லாதபடிக்கு அதிலேயும் விரைவிலே பங்கு பெறுவதற்கு நம்மை முழுமைப்படுத்துகின்ற, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் முழுமை அடைகின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய அழைப்பு, இந்த ஆண்டவருடைய ஆலோசனை, இந்த ஆண்டவருடைய அக்கறை, இன்னைக்கு இந்த 3 காரியத்தையும் இந்த செய்தியில நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அழைப்பு, வாருங்கள். இந்த ஆண்டவருடைய ஆலோசனை, படவுக்கு வலதுபுறமா வலையை போடுங்க. இந்த ஆண்டவருடைய அக்கறை, போஜனம் பண்ணுங்கள், வாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அக்கறையோடு கூட அழைக்கின்ற அழைப்பு. இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மிகப்பெரிய வழிநடத்தல் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே ஆராதனை முறைமை பகுதியில் 10ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையின் பாடல் முறைமை, அந்த பாடல் முறைமையில நாம் இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். உலகும் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் இலகும் அருளாம் தந்தையாம் எம்பிரான்றனை நம்புகிறேன்.
உலகும் வாழும் செய்தாளும் ஓப்பில் சர்வ வல்லவரா இலகும் அருளாம் தந்தையா எம்பிராண்டனை நம்புகிறேன். அவர் ஒரு பேரா மைந்தனுமா ஆதி முதல கர்த்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணே மறியிடமாய் உருவாய் நரரவதாரமா உதித்தாரெனவும் நம்புகிறேன். பொந்திய பிரார்த்ததிபதி நாளில் புகழறு பாடுகளை ஏற்று உந்தோன் சிலுவையில் அறையுண்டு மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றே உயிரும் எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மூச்சும் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான தன்னை இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் செய்திடவே உயிரில் திரும்ப வருமாறென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவி நம்புகிறேன். பரிசுத்தமா புதுச்சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிமாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புள்ளதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓமானித்திய சீவனுமே நாம் நம்புகிறேன். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருடைய மகா பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்ட நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்பதற்கு நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகின்றார். ஆண்டவர் நம் மீது அக்கறை கொள்ளுகின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மன்றாட்டை பாடல் வழியாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே எந்நாளும் பரிசுத்தப்படுகவும் நாமம் பரிவுடன் வருகவும் ராஜ்யம் பரலோகத்தில் உமது சித்தம் பண்புடன் செய்யப்படுவது போல் தரைமிசை உமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றன்றுள்ளயம் ஆகாரம் அன்புடன் எங்களுக்கு இன்றருளும். நன்றயலார் கடன் யாம் மன்னிக்கும். நன்றமை போலம் பிழை மன்னியும். தேவே சோதனை கெமை விலக்கி தீமையினின்றமை ரட்சியுமே. மேவும் ராஜ்யம்
ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் அனைத்து நாட்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். வழிபாட்டின் நிறைவு பாடலாக மங்கள கவிகளிலே முதலாவது கவியை பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் ஆரணா, நல்ல நாதா வல்ல வேந்தா, கொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா. எல்லாரும் போற்றும் மாறனா, கொல்லநாதா கொல்ல வேந்தா, கொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நந்தி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தருகின்ற தெய்வீக சமாதானம் ஆசீர்வாதமும் உங்கள் இல்லங்களிலே உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆட்கொள்வதாக. ஆமேன்.